சுயேட்சை வேட்பாளர் என்பது ஒரு ஆளுகின்ற அரசையும் எதிர்கட்சியும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க துணிச்சமிக்க வேட்பாளர் தான் சுயேட்சை வேட்பாளர். தலைவருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். அவர் மறைந்த பிறகு இந்த நாட்டின் மக்களை படுகொலை பாதாளத்தில் தள்ளிவிட்டார்கள். நீதிமன்றமோ உளவுத்துறையோ சிபிஐயோ சட்டம் வழக்கறிஞரோ கிடையாது. எல்லாத்துக்கும் முதன்மை மக்கள். நாளை தீர்ப்பு வழங்கும் நீதிபதிகள் இலவசம் அறிவிக்க கூடாது. ஆனால் இவங்க வீட்டு சொத்து மாதிரி பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சுக்கிறீங்களா, அதை எடுத்து கொடு. குடும்பத்துக்கெல்லாம் 10,000 யார் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போற? இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு. ஒவ்வொரு குடிமகன் தலையில் 1.5 லட்சம் கடன். பாவலர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பேச்சாளர் அன்பு சகோதரர் ஆவடி குமார் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற சுயேட்சை வேட்பாளர்களும் சகோதர சகோதரிகளுக்கு அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனரும் கழக பொதுச் செயலாளரும் BSNL ஆர் ராஜா உங்களுக்கு மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக பணியாற்றிய அன்பு சகோதரர் கரூர் சந்திரசேகர் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். இன்று அரசியலுடைய செயல்பாடுகள் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் தெரியும். ஆனால் சுயேட்சை வேட்பாளர் என்பது ஒரு ஆளுகின்ற அரசையும் எதிர்கட்சியும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க துணிச்சமிக்க வேட்பாளர் தான் சுயேட்சை வேட்பாளர். அவர்களிடம் சுயநலம் கிடையாது, பொதுநலம் தான் அவரிடம் உண்டு. ஆனால் இன்று நடக்கின்ற அரசியல் மக்களை படுகொலை பள்ளத்தில் தள்ளப்படுகிறார்கள். நீங்கள் நினைக்கலாம் ஆட்சியாளர்கள் பெரியாள், மாண்புமிகு தமிழக முதல்வர் பெரியாள், நாடாளுமன்ற உறுப்பினர் பெரியாள், சட்டமன்ற உறுப்பினர் பெரியாள், அதேபோல் அரசு துறையில் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள், வட்டாட்சியர்கள், அனைத்து சகோதரர்களுக்கும் மாதம் சம்பளம் வழங்கக்கூடியவர்கள் இந்த பொதுமக்கள் தான். ரத்தத்தை வேர்வையாக சிந்தி தன் உழைப்பை இந்த அரசியல்வாதிகளுக்கு மாதமான சம்பளம் கொடுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. நாளை தீர்ப்பு வழங்கும் நீதிபதி மக்கள். இந்நாட்டின் நிதி ஆதார களஞ்சியம் மக்கள். சட்டமன்ற உறுப்பினருக்கு அங்கீகாரம் கொடுப்பது மக்கள். இந்த ஆள் காட்டி விரலில். இதைதான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், உன்னால் முடியும் தம்பி என்றார். அதையே தங்க தலைவன் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உழைப்பவரே உயர்ந்தவராவார் என்று சொன்னார். அந்த தாரக மந்திரத்தை தான் இந்த எளியவன். நான் கிட்டத்தட்ட 48 ஆண்டு காலத்துக்கு மேலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றியவன். தலைவருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். அவர் மறைந்த பிறகு இந்த நாட்டின் மக்களை படுகொலை பாதாளத்தில் தள்ளிவிட்டார்கள். ஒரு சாதாரண குடிமகன் தவறு செய்தால் அது காவல்துறையோ இல்ல கலெக்டரோ இல்ல வட்டாட்சியரோ மற்ற துறையினரோ அவர்களை தண்டிக்கப்படுகிறார்கள். இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏது பணம்? அவர்களுக்கு மாதம் 1 லட்சம் சம்பளம் மக்கள் வழங்கப்படுகிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை விடிவெள்ளி கிடைக்கவில்லை. உழைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். குடும்பம், மனைவி, அக்கா, தங்கை, அப்பா, அண்ணன். ஆனால் உங்களுக்கு அது விடிவு காலம் கிடைக்கவில்லை. அரசியல்வாதி வருவார், ஒன்றுமில்லாமல் இருப்பார். அவர் பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரனாக இருப்பார்.
அந்த சொத்துக்களை இந்த மக்கள் மன்றம்தான் அதை மீட்க வேண்டும். நீதிமன்றமோ உளவுத்துறையோ சிபிஐயோ சட்டம் வழக்கறிஞரோ கிடையாது. எல்லாத்துக்கும் முதன்மை மக்கள். நாளை தீர்ப்பு வழங்கும் நீதிபதிகள், இந்நாட்டின் நிதி ஆதார களஞ்சிய மக்கள், சட்டமன்ற உறுப்பினருக்கு அங்கீகாரம் கொடுப்பது மக்கள். இந்த 3 அதிகாரமும் மக்கள் கொடுத்த பிறகுதான் இந்த நாட்டையே சூறையாடப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் நீர்வளம் செம்மையாக இருக்கின்றதா? தொழில்வளம் செம்மையாக இருக்கின்றதா? கல்வி வளம் செம்மையாக இருக்கின்றதா? மருத்துவ வளம் செம்மையாக இருக்கின்றதா? சட்டத்துறை செம்மையாக இருக்கின்றதா? ஏன் பருவம் வந்த மங்கை தனியாக சென்று வீடு திரும்புவாளா என்று பார்க்கின்ற போதே ஒருபொழுதும் வரவில்லை. அவளை சின்ன பின்னமாக ஆக்கி அவள் உயிரை குடித்து விடுகிறார்கள் காமவெறியர்கள். இந்த சட்டம் எங்கே சென்றது? இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்பொழுது இலவசம் என்று அறிவிக்கிறார்களே, அது யாருடைய பணம்? சுப்ரீம் கோர்ட் வன்மையாக கண்டிக்கின்றது. நீங்கள் யாரும் இலவசம் அறிவிக்க கூடாது. ஆனால் இவங்க வீட்டு சொத்து மாதிரி பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சுக்கிறீங்களா, அதை எடுத்து கொடு. 5 மாசம் பெண்களுக்கு நிதியா. அவர் ஒரு பக்கம்னாக்கா இந்த அதிமுக அவர் சொல்றாரு குடும்பத்துக்கு 10,000. யார் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போற? இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு. ஒவ்வொரு குடிமகன் தலையில் 1.5 லட்சம் கடன். இவங்க செய்யற கொள்ளைக்கு இந்த அப்பாவி மக்கள் வீழ்ந்து மடிவதா? புரட்சி தலைவர் அன்றே சொன்னார், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கை திருத்திக்கோ. அது தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தால் திரும்ப வராமல் பார்த்துக்கோ. ஓடி ஓடி உழைக்கிறாங்க மக்கள், ஆனால் அவர்களுக்கு கட்ட கூட கந்த கிடையாது. நான் அரசியல்வாதி படாடமா வரோம். ஓட்டு போட்டு ஜெயிச்சதுமே சொகுசான கார், குழுகுல அறை. யார் பணம்? உங்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்துகின்ற வரி பணம். கலெக்டருக்கு ஏது அந்த சொகுசு? தாசில்தாருக்கு ஏது அந்த சொகுசு? காவல்துறைக்கு ஏது அந்த சொகுசு? இவை அனைத்தும் உங்கள் வரி பணம், உங்கள் ரத்தம். ஆனா உக்காந்துன்னு மக்கள் போய் மனு கொடுத்தா அவனை சாகடிக்கிறது. இதுக்குதான் உங்க சட்டமன்ற வேட்பாளரை தேர்ந்தெடுத்தாங்களா? அதற்கு தான் இங்கே சகோதரர்களும் சகோதரிகளும் 234 சட்டமன்ற சுயேட்சை வேட்பாளராக போட்டி இருக்கிறீங்க. அதற்கு இந்த தமிழர் அடித்தள மரக்கட்டளை 234 சட்டமன்ற சகோதரருக்கு அழைப்பு கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அவர்களை நான் சாமியார் இருக்கின்றார். அனைவருக்கும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக கழக நிறுவன பொதுச் செயலர் அவரை நான் வணங்குகிறேன். இவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுகிறார்கள். சுயேட்சை வேட்பாளர் சாதாரணமானவர் அல்ல. எதிரிகளை, அவர்கள் செய்யும் சதிகளை முறியடிப்பதற்காகவே அவர்கள் களத்தில் இறங்குகிறார்கள். அவர்கள் யாரை நம்பி வாழவில்லை, தன் அறிவை நம்புகிறார், தன் உழைப்பை நம்புகிறார். அதை வைத்துக் கொண்டுதான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். சில சகோதரர்கள் சொன்னார்கள், ஒரு அடியவரும் சொன்னார், பெருமாள் சரவணனும் சொன்னார், இந்த சுயேட்சை வேட்பாளர் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்று கூடினால் அரசியல்வாதிகள் அச்சப்படுவார்கள், பயப்படுவார்கள். நாம் அவர்களை குறை சொல்லக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு என்ன பணி ஆற்ற வேண்டும், உங்கள் வரிப்பணம் உங்களுக்காக செலவழிக்கப்படும். இதைதான் புரட்சி தலைவர் சொன்னார், மக்கள் வரிப்பணம் மக்களுக்காக செலவழிக்கப்படும். அந்த கொள்கையை கடைபிடிப்பவன் இந்த BSNL ஆர் ராஜா, என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் பல சகோதரர்களை நான் அணுகுகிறேன். இங்கே வந்திருக்கும் சகோதரர்களையும் கலந்துரையாடுகின்றேன். நாம் அனைவரும் ஒன்று கூடினால் ஒரு மாபெரும் எழுச்சி அடையும். 1000 திரைப்படத்தில் புரட்சி தலைவர் சொல்வார், கொதிப்படையும் கூட்டம் விழிப்படைந்தால் உன் நிலை என்னாகும், மண்ணாகிவிடும். அதே போன்ற இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் ஒன்று திரள வேண்டும். நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் 2026
மாபெரும் வெற்றி அடையும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம். என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் BSNL ராஜா.